ஏஆர் கிரியேஷன் சமையலில் இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஐர மீன் கருவாடு தொக்கு எப்படி செய்கிறது வந்து இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது பழைய சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸில் கூட சாதத்தில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஐர மீன் கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஐர மீன் நான் எடுத்திருக்கேன். ஐர மீன் எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் சேர்த்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் 2-3 தடவை அலசி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 3 இந்த அளவுக்கு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம், ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பழமாக வந்து தக்காளி, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடாக வச்சு இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆயில் நல்லாவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் சேர்க்குறப்ப கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாடுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கருவாடில் நமக்கு உப்பு இருக்கும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மேலே வந்து நிற்கிது. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஐர மீன் கருவாடை நம்ம இதோடு சேர்த்துக்குவோம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பார்த்திங்கன்னா கட்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஐர மீன் கருவாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஐர மீன் கருவாடு தொக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு ஃபீட்பேக்கில் கமெண்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.